39 உயிர்களை இழந்து தமிழ்நாடே தவித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உயிர்களாக போகும்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே நம்முடைய மனம் பதறுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய அந்த பெரும் கூட்டம் இன்றைக்கு பல உயிர்களை இழந்துள்ளது. எப்படி ஈடு இணை செய்ய முடியும் இத்தனை உயிர்களையுமே? கள்ளச்சாராயத்தை குடித்து ஒரு பக்கம் சாகிறாங்கன்னா, ஒரு நடிகனை பார்ப்பதற்காக இப்படி கை குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வந்து இன்றைக்கு இறந்த 39 பேரில் கிட்டத்தட்ட 10 பேர் சிறுவர் சிறுமிகள். அத்தனை உயிர்களும் எப்படி திரும்ப வர முடியும்? அல்லது இந்த இழந்த உயிர்களுக்கெல்லாம் எப்படி ஈடுகட்ட முடியும்? பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஒன்று, விஜய் குறித்த நேரத்தில் வரலை, காவல்துறை ஒழுங்கான ஒத்துழைப்பு கொடுக்கல, அரசு இவங்க ஏற்கனவே கேட்ட அந்த இடத்த கொடுக்கல அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு இழந்த அந்த உயிர்கள் திரும்ப வருமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்படி ஒரு கொடுந்துயிரான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்க வேண்டுமா? தமிழர்கள் நம்ம அந்த அளவுக்கு சினிமா மோகத்தில் இப்படி நசுங்கி போய் இருக்கிறோமான்னு தான் என்னோட முதல் கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்கிறாரு, கை குழந்தைங்கள்லாம் கூட்டு வராதிங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டு வராதிங்க, பெண்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு வராமல் இருங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வந்திருக்கானுங்க. அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி இறந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு சோகம் இது. அப்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒரு நடிகர், அவ்வளோதான், ஒரு நடிகர் தான் அவர். அந்த ஒரு நடிகரை பார்ப்பதற்காக இப்படி அலைமோதி வர வேண்டுமா? குறிப்பாக இந்த நடந்த சம்பவம் அந்த கரூரில் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி 2 நாளுக்கு முன்னாடி அங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதற்கு அந்த கூட்டம் இவ்வளோ கிடையாது. அவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதை பேசுகிறவங்க கட்சி தொடரில் வருவாங்க, அவ்வளோதான். ஆனால் விஜய் போன்றவர்கள் வர்றதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வராங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு. நான் தவறே முதல்ல எங்கே பார்க்குறேன், நம்ம மேலே தான் பார்க்குறேன், மக்கள்கிட்ட தான் பார்க்குறேன். எதுக்குடா போகிறீங்க நீங்கள்? இன்றைக்கி அவ்வளோ உயிர்கள் இழந்திருக்கே. இவங்க சொல்கிறாங்க அந்த கொடுக்கப்பட்ட இடத்துல இவங்க ஏற்கனவே லைட் ஹவுஸ் கேட்டிருக்காங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட் பகுதி கேட்டிருக்காங்க, அங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல பர்மிஷன் சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறை தரப்பில் டிஜிபி கமிஷனர்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த இடமும் இதே அளவிலான இடம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற செய்தியாளர் ரிப்போர்ட்டர்லாம் இவங்க லைட் ஹவுஸ் பகுதியோ இல்லை அங்கே பஸ் ஸ்டாண்ட் உழவர் சந்தை பகுதியோ அதெல்லாம் கொடுத்துருந்தா, அங்கே ரோடு பெருசு, அங்கே வழித்தடம் பார்த்திங்கன்னா நிறைய வழி இருக்குது, போகிறதுக்கு பெரிய நிறைய வழித்தடம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த வேலுநாச்சிபுரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வழித்தடங்கள் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆனால் அங்கேருந்து பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த பவர் கட், இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு பவர் கட்னு சொல்லிட்டு பல பேர் முன்வைக்கிறாங்க குற்றச்சாட்டை. ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் திரு விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரே எங்கள் தலைவர் வராரு, அவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் தாவேக்க தொண்டர்கள்லாம் மரத்தில் ஏறுறானுங்க, கரண்ட் கம்பளத்தில் ஏறுறானுங்க, அதனால் நீங்கள் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலரே போயிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்தாரு. அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஒன்று, விஜய் அவர்கள் வரும்பொழுதே பவர் கட் பண்ணியிருக்கணும். அவர் அந்த இடத்துல பேச தொடங்குறதுக்கு முன்னாடி பவர் கட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய தரப்புலே என்ன சொல்லப்படுதுன்னா 27,000 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுது. நமக்கு அதை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக இருக்குது. ஒரு 10,000 பேர் தான் ஒரு இடத்துல கூட முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல 20,000 பேரோ 30,000 பேரும் வந்தால் அந்த இடம் எப்படி தாங்கணும்னு இருக்கு இல்லையா? நான் நிறைய அரசியல் கூட்டங்களுக்கு, குறிப்பாக இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மேலே ஏறும்போது நான் கிட்ட இருந்திருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வராருன்னா அவருக்கான வழி ஏற்பாடு பண்ணுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து இறுக்கி அந்த முன்னாடி போய் விழுந்துருப்பான்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. ஒரு 30 பேர் 40 பேர் சூழ்ந்து ஒரு இடத்துல இறுக்கமாக பிடிச்சாலே நம்மளால் மூச்சு விட முடியாது. மார் அப்படியே அழுத்தப்படும், மூச்சு விட முடியாது. இது பேசிக்காக நான் அனுபவப்பட்டே சொல்கிறேன். நான் அந்த அளவுக்கு மூச்சு விட முடியாது. ஆனால் அங்கே இறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெறும் மூச்சடைப்பால் மட்டும் இறந்துட்டாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. 12 மணிக்கு வந்துடுவாருங்க, மேக்ஸிமம் 12 மணிக்கு பேச வந்துடுவாருன்னு சொன்னால்
அவர் வரத்துக்கே இரவு ஆயிடுது. அப்போது அத்தனை மணி நேரம் நின்றுட்டு இருக்கானுங்க. எப்படிடா உங்களெல்லாம் முடியுது, உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்படின்னா நீங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு, இது நமக்கு பெரிய ஒரு வருத்தமாக பெரிய ஒரு துயரமாக இருக்குது நமக்கு. ஏன்னா அத்தனை மணி நேரம் நின்றுடாடா நீங்கள் பார்க்க காட்டி, அப்படி என்ன வந்துட்டு போகுது, பார்த்து என்ன வந்துட்டு போகுது, போய் டிவியில் போய் பாரு, வீட்டில் உட்காந்து பாரு. அவரே சொல்கிறாரே வராதின்னு சொல்கிறாரே, அத்தனை மணி நேரம் நிற்கிறானுங்க. இல்லை அந்த கட்சி தான் வந்து ஒழுங்கான தண்ணீர் கொடுக்குறானுங்களா, இல்லை தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்துக்கூட நீங்கள் வக்கெடுத்து கெடுக்குறீங்களா, உங்களுக்கு உரிய சாப்பாடு கொடுக்கப்பட்டதா, என்ன கொடுக்கப்பட்டது? ஏன்னா எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, கிளம்பி போயிடுறானுங்க. அப்போ அங்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. உங்கள் இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மரத்து மேலே இங்கே நீங்கள் நடந்து வரப்போ மேலே ஏறி கீழே விழுந்து சாகுறானுங்க. கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த வண்டியில் போயிட்டு வரப்போ ஆக்சிடென்ட் ஆகி சாகுறானுங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த கட்சி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், நீங்கள் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்து கட்சி ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய தொண்டர்கள் முழுக்க முழுக்க ரசிகர்களாக இருக்கானுங்க. அவனுக்கு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறானுங்க. அப்படி என்னடா இருக்குது அவர் முகத்தில் வித்தியாசமாக வேறு எதனா பார்க்க போகிறீங்களா நீங்கள்? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தானே அவரை போயிட்டு பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அடிச்சுன்னு வரீங்க. இதெல்லாம் உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது, நமக்கு கோபமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும் பொழுது நமக்கு மனசு அப்படி துடிக்குது. நமக்கு சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு? உங்களை யாரா கூட்டணும் போக சொன்னது? முதல்ல அந்த பெற்றவங்கள தான் நான் கேட்குறேன், உங்களை யாரா கூட்டணும் போக சொன்னீங்க? கதறீங்களே, உங்களை யார் கூட்டு போக சொன்னது? எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டு போனேன்லாம் சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க நமக்கு. அதை அவங்கள திட்டுறதா இல்லை துக்கத்தில் பங்கெடுக்கிறதா? ஏன் அவர் பேர் வச்சா தான் உங்கள் குழந்தை வாழுமா, இல்லை அப்போ தான் நல்லா வருமா? எவ்வளோ ஒரு மோசமான சூழல் நம்ம இருக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த மரணத்திற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பாங்க? விஜய் பொறுப்பேற்பாரா? என்ன பண்ணுவார் விஜய்? பொறுப்பேற்பாரா? நான் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும்? செய்தியாளர்கள் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இவர் சென்னை வந்துட்டார். அங்கேருந்து வந்து கேட்கறதுக்கு வந்து போகிறாங்க, திருச்சி மாநிலத்தில் கேட்கறதுக்கு போகிறாங்க. இவர் ஓடுறாரு, செய்தியாளர்களை பார்த்தோன்னே பதறி அடிச்சுன்னு போகிறாரு. ஏன் உங்களால் வாய் திறந்து பேச முடியாது அவங்களால? சரி, உள்ளபடியே வந்து உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும், உங்கள் இதயம் வந்து நொறுக்கப்பட்டிருக்கும் தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படிலாம் சம்பவம் நடக்குன்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க தான். சரி, நடந்துடுச்சு. ஏன் செய்தியாளர்கிட்ட ஒரு உங்களுடைய கண்ணீர் சிந்தனா என்ன? அதை பார்த்தாவது அந்த குடும்பம் கொஞ்சமாவது ஆறுதல் அடையல. நீங்கள் ஓடுறீங்க, அறிக்கை விடுறீங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இப்படியெல்லாம் மோசமான காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஒழுக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த கட்சி எப்பெல்லாம் வந்து ஒரு இந்த தலைவர் எப்பெல்லாம் வெளியே வர்றாரோ அப்பெல்லாம் எல்லா இடத்துல பிரச்சனை. இதுவரைக்கும் பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. இவர் வந்து போகிற எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஏற்படுது. இன்றைக்கி கரூரில் பல உயிரிழப்புகள், மூச்சு திணறி செத்துருக்காங்க, மிதிப்பட்டு செத்துருக்காங்க, தண்ணீர் குடிக்காமல் செத்துருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு சாவு வந்து வரணுமா தமிழர்களுக்கு? நம்ம திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறோம். ஒரு நடிகராக கடந்து போங்க. சரி, அரசியல் தலைவராக வந்துட்டாரா, அவர் பேச வீட்டில் உட்காந்து கேளுங்க, அங்கே போகிறோம் போட்டோம். ஏன்னா அவரே சொல்கிறாரு வராதிங்கன்னு சொல்லிட்டு, கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அப்போவுமே வந்து போகிறாங்க. குறிப்பாக தமிழக அரசுக்கு இதில் பொறுப்பே இல்லையா? நிச்சயமாக பொறுப்பு இருக்குது. காவல்துறைக்கு பொறுப்பே இல்லையா? நிச்சயமாக பொறுப்பு இருக்குது. நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் சொல்லிட்டு எல்லோருக்குமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு வந்து இதில் இருக்குது. ஏன்னா காவல்துறை வந்து ஏற்கனவே இவங்க கொடுத்த 2 இடத்த கொடுக்காம அப்புறம் இந்த இடத்த வந்து கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை அங்கே கொடுத்திருந்தால் இது போன்ற உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு போகிறதுக்கான வழித்தடங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல நீங்கள் அசெம்பிள் ஆனாலே இங்கே போகிறதுக்கான வழித்தடம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 40 அடி ரோடு நினைக்கிறேன், 30லேருந்து 40 அடி ரோடு நினைக்கிறேன். ஒரு 100 அடி சாலை கூட கிடையாது அது. அங்கே ஃபுல்லாக கடைகள் இதுதான், அந்த மாதிரி தான் இருக்கு. அவன் எப்படி வந்து ஒரு கூட்டம் எப்படி போக முடியும்? கலைஞ்சு போகாதவங்களே லட்டி சார்ஜ் பண்ணி போக வச்சுருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அங்கே வந்து ஒரு காவான்னு சொல்லப்படுது, சம்திங் பள்ளம் நினைக்கிறேன், அங்கே விழுந்து அங்கே இறந்துருக்காங்க. அப்போ எவ்வளவு பல காரணங்கள் அடிக்கிட்டே போகிற பாரு நம்ம.
அப்போ ஒரு ஒழுங்கான ஒரு கூட்டம், ஒரு கட்டமைப்பான ஒரு திட்டத்தோடு செயல்பட்டு இருந்தால் இது இப்போ நடந்திருக்குமா? முதல்ல பேசக்கூடிய விஜய் அவர்கள் காவல்துறைக்கு நன்றி, என்ன இந்த பைபாஸ் இங்கே கூட்டம் வந்து நீங்க தான், இல்லைனா வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே விஜய் தான் அவர் பேசும்பொழுது எங்கள் காவல்துறையில் இருக்கிறீங்களா இல்லையா, கை கட்டிருக்கீங்களா, நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அவர் பேசக்கூடிய அந்த நேரத்திலே பல பேர் மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. அவர் பேசக்கூடிய அந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல வாட்டி அங்கே வந்து நிறுத்தப்படுத்த ஒரு பேச்சு என்னன்னா வந்து ஆம்புலன்ஸ் போகுது, பேசும்போதே ஆம்புலன்ஸ் போகுது. அப்போவே அங்கே பல பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஆம்புலன்ஸில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. விஜயே சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் போதும், அவருக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த இடத்துல வந்து விஜய் பேசும்போது சில பேர் தண்ணி தாகம்னு சொல்லிட்டு உயிருக்கு வந்து துடிக்கிறாங்க. அவங்களுக்கு விஜய் தண்ணி எடுத்து போடுறாரு. ஆதோஜனம் மேலே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குழந்தை சிறுமி ஒன்று காணுன்னு சொல்கிறாங்க, அந்த சிறுமி வந்து எங்கே இருக்கான்னு சொல்லி ஒத்துழைச்சிக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. விஜய் சொல்கிறாரு. எவ்வளோ விதமான தடங்கல்கள், எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ அசம்பாவிதங்கள். நான் சொல்கிறது எப்போ அங்கே பேசும்போது நடக்குது பாருங்கள். அப்போது விஜய் அவர்கள் பேசும்பொழுதே அங்கே வந்து பல பேர் மயக்கடைய தொடங்கிட்டாங்க. பல பேர் வந்து தண்ணிக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷன் குறிப்பாக அந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் உங்களால் தண்ணியும் கொடுக்க முடியல, மூச்சும் விட முடியலன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் அளவில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, இம்யூனிட்டி பவர் கம்மியானவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அவங்க தான் பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படின்னா, இந்த மயக்கடிச்சு விழுந்தாங்க இல்லையா, இந்த மயக்கம் அடித்து விழுந்தவங்க மேலே, மயக்கம் போட்டு கீழே விழுந்தவங்க மேலே ஏறி போயிருக்காங்க, அதனால இறந்துருக்காங்க. ஏன்டான்னா தெரியல, இருட்டில் அவ்வளோ கூட்டம், எப்படி போகிறதுன்னு தெரியல, மூச்சு விட முடியல, எந்த பக்கம் போனாலும் மக்கள் கூட்டமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு நெரிசலை கரூர் நேற்று சந்தித்திருக்கின்றது. இப்போ இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தெரியாதா? விஜய் போகிறப்பெல்லாம் அவ்வளோ கூட்டம் வருது, அவர் வெளியே வந்தால் அவ்வளோ பேர் வந்துடுறாங்களே பார்க்குறதுக்கிட்டே. உங்களுக்குலாம் எப்படா வேலை வெட்டி இல்லையாடா உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலையாடா? பார்க்கறது ஒரு வேலையாடா உங்களுக்கு? இதை என்னடா சாதிக்க போகிறீங்க நீங்கள் பார்த்து? ஏன்னா கட்சிக்காரன் போகிறான், இல்லை இந்த கட்சியுடைய பொறுப்பாளர்கள் 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர், 2000 பேர் கூட்டணி நிற்க வைக்க போகிறோம். அதே பெருசாக தெரிய போகுது. நீங்கள் போகிறீங்களாடா? இன்றைக்கி இவ்வளோ உயிர்களை இழந்துட்டீங்களாடா? எப்படி அந்த உயிர்களை நம்ம எப்படி மீட்டெடுக்க முடியும்? சின்ன குழந்தைகள் என்ன தப்பு பண்ணுச்சு? சின்ன குழந்தைகள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். அந்த குழந்தைகள் விரும்பியாடா போயிருக்கு, நீங்கள் தானே கூப்பிட்டு போயிருப்பீங்க. 10 உயிர்கள் இறங்கு, 39 பேரில் இந்த பெண்கள் ஆண்களை விட அந்த உயிர்கள் 10 பிஞ்சு உயிர்கள் இறந்து போச்சு இல்லையா? அதை நினைக்கும் பொழுது அவ்வளோ வேதனை வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு நடிகனை பார்ப்பதற்காக, நான் ஏன் நடிகன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியை பார்க்கறதுக்கு போனால் இந்த மாதிரி நடக்காது. இங்கே எடுத்து பாருங்கள், எவ்வளோ பேர் போகிறாங்க. அதே இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பரப்புரை போயிருக்காரு. ஏன் இந்த மோகம்? என்ன பார்த்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? விஜய் திருப்பி கொடுப்பாரா? இப்போ அந்த உயிர்களை விஜயால் திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு விபத்துக்கு வந்து நம்ம எப்படி பொறுப்பேற்க சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு கண்டிஷனாக சொல்லுங்கள், ஒரு கட்டமைப்பு கொண்டு வாங்க, ஒரு ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்கள், ஒரு கட்டமைப்போடு இருக்க சொல்லுங்கள். நீங்கள் நடந்து வரும்போதே ரேம் பேங்கில் உங்கள் மேலே ஏறுறானுங்க அவனுங்க. இப்படிப்பட்ட ஒரு தற்குறி கூட்டமாக வச்சுட்டு இருக்கீங்க. இவனுங்க திருந்துவானுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன பயம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர்லாம் விஜய் கட்சியில் எங்கள் சகோதரர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் இது மாதிரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் திட்டுறாங்க. ஒருத்தர் இன்னைக்கு விஜய் கட்சியில் இருந்தாலே வந்து அவங்க வீட்டில் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இந்த கூட்டத்துக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்க பசங்களை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, திட்டுறாங்க, டே போகாதீங்களா சொல்லிட்டு. இது இந்த முதல் மாநில நடத்தினார் இல்லையா, அப்போவே இது போன நெருக்கடிகள்லாம் அந்த இடத்துல வந்திருக்கு. அப்படி என்னடா உங்களுக்கு போய் பார்க்க போகிறீங்க? நீங்கள் பார்த்துட்டு போங்க, பிடிச்சிருந்தா ஓட்டு போங்க, அதோட கிளம்பி போயிடுங்கடா. அந்த கட்சியில் போய் சேர்றானுங்கள்ல உறுப்பினர்களா, நிர்வாகிகளா, அவனுங்க போயிட்டு கஷ்டப்பட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். சாதாரண மக்கள் வேடிக்கை போயிட்டு பார்த்ததுனால இன்றைக்கி நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு துயரமாக இருக்குது. அந்த கதற காட்சியில் நம்மளை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. குழந்தைகளை மாரில் போட்டு அழறாங்க. அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது பார்க்கும் பொழுது. இப்போது ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்கிறார், துக்ளக் பத்திரிகை நிருபர் ஒருத்தர் சொல்லி பேருக்கிழமை பேட்டி கொடுத்துருக்காரு. கரூரில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம், அங்கே வேணான்னு சொல்லுங்கள் சார் சொல்லிவிட்டு ஒரு டிஜிபி சம்திங் டிசிபி ரேங்க்கில் யாரும் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து
அந்த நபர்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் டிவியில் பேசுங்க, இதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் மேலிடத்துக்கு சொல்லுங்க, இதை வேணான்னு சொல்லுங்கள், பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் சார்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ தெரிஞ்சிருக்கா இந்த மாதிரிலாம் இந்த கூட்டம் வரும், கூட்டம் நெரிசல் வரும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம். ஏன்னா எப்படி ஒருத்தர் முன்னாடியே எப்படி சொல்கிறாரு, இந்த வீடியோ இப்போ எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது, நீங்கள் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுடைய வருகை திமுகவிற்கு பெரிய ஒரு தலைவலி பயத்தை கொடுக்குது அப்படின்னா, ஏன்னா அதுக்கு மக்களடா வழிகாட ஆவாங்க. நீங்கள் ஒரு ஒழுங்கான ஒரு இடத்த வந்து கொடுத்துருந்தா என்ன, ஏன் ஒரு பாதுகாப்பான இடத்த கொடுத்துருந்தா என்ன, காவல்துறை 500 பேர் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த விஜய் வந்தால் தான் அவ்வளோ கூட்டம் வருது. அப்போ அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறது போதாது. நீங்கள் அந்த தட்டிகளை அமைக்கக்கூடியதை ஒழுங்கான முறையில் அமைக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் இன்னும் குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. அப்போது இத்தனை உயிர்கள், கிட்டத்தட்ட 39 உயிர்கள், இன்னும் பல பேர் கவலை கிட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் நமக்கு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. இதுவரைக்கும் 39 பேர் சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 39 உயிர்கள் சும்மா போச்சுடா, வீணாக போச்சுடா, மிதிப்பட்டு போச்சுடா, மூச்சு திணறி மூச்சு விடாமல் போச்சு. ஒரு மனுஷனுக்கு மூச்சு நின்று போனால் தான் இறந்துடுவோம் நம்ம. அதுக்கு பல காரணங்கள்லாம் உண்டு. ஒரு வீட்டில் ஹார்ட் அட்டாக் வருந்தோ, இல்லை சம்திங் ஒரு ஆக்சிடென்ட் ஆகியோ, பலவற்றில் இறந்தெல்லாம் ஒரு இறப்புன்ற விபத்து தான். இதை நம்ம விபத்தாக கூட நம்மளால் ஏற்க முடியல. யாரை நம்ம வந்து குறை சொல்ல முடியும், யாரை நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அரசு இதற்கு பொறுப்பேற்குமா, விஜய் இதற்கு பொறுப்பேற்பாரா, யார் இதுக்கு பொறுப்பேற்க சொல்ல முடியும்? நம்ம இத்தனை உயிர்கள் ஒரு நடிகனை பார்ப்பதனால் இறந்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது நினைக்கும் பொழுது. உயிரிழந்த அத்தனை குடும்பத்தினருக்கும் அத்தனை உயிர்களுக்கும் என்னோட கண்ணீர் வணக்கங்கள். ஏன்னா நமக்கு அந்த ஆழ்ந்த இரங்கலை தவிர சொல்லத்துக்கு நம்ம வேறு வார்த்தைகள் இல்லை. அரசு வந்து 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காயமடைந்திருக்கிறவர்களுக்கு நாங்கள் வந்து அதில் மெரிசலில் காயமடைந்தவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் தரப்பில் வந்து நிச்சயமாக வேணால் கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஆனால் திரும்பவும் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு நடிகனை பார்க்குறதுக்காக இவ்வளோலாம் போயிட்டு இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு தண்ணீர் கூட இல்லாமல் மூச்சு விட முடியாமல் போய் நின்று ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் பாருங்கள், அவர் வந்தார், பேசினார், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரால் என்ன பண்ண முடியும், பனையூருக்கு போயிட்டார். விஜய் வந்து பனையூரில் இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லதாக நான் பார்க்குறேன். அவர் இங்கே வரல, அங்கே வரல, நம்மளும் கேட்டிருக்கோம். அவர் வந்தால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அவரை வந்து பார்க்காம இருக்க முடியல. எத்தனை முறை பார்த்தாலும் ஓடுறானுங்க பார்க்குறதுக்கு. அந்த நபர் வந்தாலே மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. பனையூர்லேயே இருக்கட்டும், பனையூர்லேருந்து ஆன்லைன் பிரச்சாரம் நீங்கள் பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா திருப்பி இந்த மாதிரி பெரிய சம்பவங்கள்லாம் ஏற்படும். என்னென்னா இந்த மாதிரி மாவட்டங்களே இப்படி அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் வந்தால் இன்னும் வந்துடுவானுங்க பொழுது, இன்னும் அதிகமாக. அப்போ அங்கெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது போல், இது போல் இடங்களுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளகிற மாவட்டம், இங்கெல்லாம் வந்துட்டால் ஒன்றும் செயல்பட முடியாது போல, இன்னும் கூட்டம் அதிகமாக வந்துடும் போல இது. இப்போ இவரை போல நபர்கள்லாம் அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டு ஒரு ஒழுக்கமானவற்றை ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்களை பார்க்கறதுக்கு கரண்ட் கம்பி மேலே ஏறதும், மரத்து மேலே ஏறதும், ரேம்பாக் மேலே உங்கள் மேலே தாவி குதிக்கிறதும், கத்துறானுங்க, கத்துன்னு கத்துறானுங்க. அதுக்கு கத்தணும்னு தெரியல, எல்லாத்துக்கும் கத்துறானுங்க. விஜய் மேலே ஒரு குறையும் கிடையாது, இந்த அரசு மேலே தான் குறைன்றானுங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்கள் ஒழுங்காக தான் பண்ணோம், அவர் லேட்டாக வந்தாருன்னு சொல்கிறாங்க. இவர் விபத்துன்னு சொல்லிட்டு கலந்து போகிறாங்க. உயிரிழந்த இந்த உயிரிழக்கெல்லாம் என்ன பற்றி சொல்ல போகிறோம்? நிச்சயமாக இது போன்ற ஒரு சம்பவம் இது நடைபெறவே கூடாது. இந்த ரசிகர்கள் கூட்டம் அரசியல் வயப்படும் வரை, இந்த திமுக அரசு விஜய்க்கு வந்து போதுமான அளவு ஒத்துழைக்கும் வரை, விஜய் நீங்கள் பனையூரில் இருந்துங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடுக்கும் ரொம்ப நல்லது. உயிரிழந்த அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்.